தஞ்சாவூரில் காரில் 117 கிலோ கஞ்சாவை பதுக்கி கடத்திச் சென்ற போலீஸ்காரர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மொத்தமாக கஞ்சாவை சப்ளை செய்தது யார்? தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் அதிரடி சோதனை நடத்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பாக இரவு பகலாக வாகன தணிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அதிராம்பட்டினத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் அதிராம்பட்டினம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காருக்குள் மூட்டைகள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவற்றை வெளியே எடுத்து பிரித்து பார்த்தனர். அப்போது அதனுள் கஞ்சா பண்டல்கள் இருந்தது தெரிய வந்தது. தலா 250 கிராம் வீதம் 51 பண்டல்களை 4 மூட்டைகளில் அடைத்து கடத்தியது உறுதியானது. இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த எடை 117 கிலோ ஆகும். இது தவிர 2 செல்போன்கள், 10,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். காருக்குள் இருந்த 2 பேரை பிடித்துச் சென்று அதிராம்பட்டினம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களில் ஒருவரான 33 வயது சங்கர் ராஜபாண்டி போலீஸ்காரர் எனவும், மற்றொருவர் அதே புதுக்கோட்டை பெருமாள்பட்டி கீழுத்தெருவைச் சேர்ந்த 25 வயது தவமணி என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 12 லட்சம் ரூபாய் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட போலீஸ்காரர் சங்கர் ராஜபாண்டி கடந்த 2013ஆம் ஆண்டு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்துள்ளார். அதன் பிறகு அவர் செய்த தவறுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 2 போலீசார் தேடி வருகின்றனர். கைதான போலீஸ்காரருக்கு கஞ்சா கடத்தல் கும்பலுடன் தொடர்பு ஏற்பட்டது எப்படி? அவர் உட்பட 4 கஞ்சாவை எங்கிருந்து வாங்கி கடத்தினர்? கடத்தப்பட்ட கஞ்சாவை விற்பனை செய்வது எப்படி எனவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கண்டுபிடித்து ஒழிக்க வேண்டிய போலீஸ்காரரே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு கைதான சம்பவம் அதிராம்பட்டினம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.